காலநதியின் ஓட்டத்திலே நாம் கண்ட லாபங்கள் சிலவாக இருக்கலாம், ஆனால் கைகளில் இருந்து நழுவிய காவியங்கள் அல்லவா பலவாக இருக்கின்றன. தொலைந்தவை என்பவை காலம் நம்மிடம் இருந்து இயல்பாக கவர்ந்து சென்றவை. தொலைத்தவை என்பவை நாகரிக மோகத்தில் நாமே ஜாக்கிரதையாய் தொலைத்து விட்டவை. கவிஞர்களே, உங்கள் பேனாக்களுக்கு சில சிந்தனை துளிகள் தொலைந்தது எது? வாசலில் தெளித்த சாணத்தின் மனமும் திண்ணை பேச்சுகளும் தொலைந்து போயின. தபால்காரரின் வருகைக்காக காத்திருந்த அந்த அழகான காத்திருப்பு காலம் தொலைந்தது. கூட்டு குடும்பத்தின் குதூகலமும் தாத்தாவின் மடியில் கெட்ட கதைகளும் கால ஓட்டத்தில் தொலைந்து போயின. தொலைத்தது எது? தொழில்நுட்ப பெருக்கத்தில் முகத்தோடு முகம் பார்த்து பேசும் மனித நேயத்தை நாமே தொலைத்து விட்டோம். குருவிகளுக்கும் அணில்களுக்கும் நாம் வைத்த தண்ணீர் கிண்ணங்களை அடுக்கும் ஆடி கலாச்சாரத்தில் நாமே தொலைத்து விட்டோம். புத்தகங்களின் பக்கங்களை விடுத்து கணினி திரைகளில் நம் நிம்மதியான தூக்கத்தை நாமே தொலைத்து விட்டோம். தொலைந்ததை தேடித்தர பேனாக்கள் வரட்டும், தொலைத்ததை உணர்த்தி வைக்க வரிகள் எழட்டும். மாற்றங்கள் யாவும் முன்னேற்றம் தானா? இல்லை, இல்லை. இழந்தவை யாவும் வெறும் குப்பைகள் தானா? கவிதை கொண்டு தீர்ப்பெழுதுவோம், திருச்சி மண்ணில் தமிழ் விதைப்போம். ஆறு நதிகள் பாய்ந்து வந்து இன்று அமுத தமிழால் அரங்கம் நனைத்தன. தொலைந்தவை எவை என்று பட்டியலிட்டு தொலைத்தவை எவை என்று பாடம் புகட்டின. கவிஞர்களே, உங்கள் பேனா முனைகள் இன்று வெறும் வரிகளை வடிக்கவில்லை. நம் சமுதாயத்தின் இதய துடிப்பை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கின்றன. மண்ணின் வாசம், திண்ணைகளும் தெருவிளையாட்டுகளும் மனிதர்களுக்கிடையே யான வெற்று பகட்டற்ற அன்பும் கால ஓட்டத்தில் எப்படி மெல்ல தொலைந்து போனது என்பதை எஞ்சார பாடினீர்கள். மனிதத்தின் இயக்கம் வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஓடிய ஓட்டத்தில் உறவுகளை, நிம்மதியை, இயற்கையோடு இயைந்த வாழ்வை நாமே கைகொள்ளார தொலைத்து விட்ட யதார்த்தத்தை உங்கள் வரிகள் சொல்லீர் என்று உணர்த்தின. இழந்தவை யாவும் வெறும் ஏட்டு கதையல்ல, நாம் மீட்டுருமாக்கம் செய்ய வேண்டிய பொக்கிஷங்கள். முகநூல் கணக்கில் முகவரிகள் தேடானே, உன் அகத்தின் கணக்கில் அன்பை சேமித்து வாய். இயந்திர உலகிற்குள் நீயும் இயந்திரமாய் மாறாதே. தொலைந்ததை தேடத் தொடங்கு, தொலைத்ததை மீட்க துணிந்து நில். தொலைத்ததும் வெறும் கவியர் அந்த தலைப்பல்ல, அது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பு. கவி பாடிய கவிஞர்களுக்கும் செவி மடுத்த திருச்சி தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.